அன்பான நேயர்களுக்கு வணக்கம். சமயபுரம் மாரியம்மனின் அற்புத நோய் தீர்க்கும் ரகசியம் வாங்க தெரிந்து கொள்ளலாம். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட பிணிகள் கூட நொடியில் நீங்கும் அற்புத சக்தி கொண்டவள் அன்னை சமயபுரம் மாரியம்மன். ஞாயிற்றுக்கிழமை அன்று அம்மனை வழிபட என்னென்ன நேர்த்திக் கடன்களை செலுத்த வேண்டும்? தீராத உடல் உபாதைகள், கண் நோய்கள், அம்மை போன்ற நோய்கள் நீங்க அம்மன் கேட்கும் பரிகாரங்கள் என்ன? முழுமையான வழிகாட்டி வீடியோவை கண்டு அம்மனின் அருளை பெறுங்கள். சமயபுரம் மாரியம்மன் நோய் தீர்க்கும் அம்மன். ஓம் சக்தி. எல்லாம் வல்ல சமயபுரம் மாரியம்மன் துணை. வாழ்க்கையில் எவ்வளவு பணம் இருந்தாலும் நிம்மதியான ஆரோக்கியம் இல்லை என்றால் எல்லாமே வீண். சில சமயம் மருத்துவர்களாலும் தீர்க்க முடியாத நோய்கள் நம்மை வாட்டி வதைக்கும். அப்போதெல்லாம் நம்மை காக்கும் ஒரே புகலிடம் நமது அன்னை சமயபுரம் மாரியம்மன் தான். இந்த உலக உயிர்களின் நோய்களை போக்கவே பச்சை பட்டினி விரதம் இருக்கும் அந்த கருணை தாய்க்கு நாம் என்ன செய்தால் நமது உடல் நோய் குணமாகும்? தீராத கண் நோய், கொடிய அம்மை நோய் மற்றும் பிற பிணிகள் நீங்க அம்மன் கேட்கும் அற்புத பரிகாரங்கள் என்னென்ன? வாருங்கள், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆரோக்கிய வாழ்வு அருளும் சமயபுரம் மாரியம்மனின் அந்த நோய் தீர்க்கும் ரகசியத்தை தெரிந்து கொள்வோம். சமயபுரம் மாரியம்மன் நோய் தீர்ப்பதில் புகழ் பெற்றவள். மாரியம்மன் உலக மக்களின் பிணிகள், நோய்கள், துன்பங்கள் நீங்க வேண்டி மாசி மாத கடைசி ஞாயிறு வரை பச்சை பட்னி விரதம் இருக்கிறார். இந்த விரதத்தின் போது அம்மனுக்கு உப்பு, புளி, எண்ணெய் சேர்க்கப்படாத சமைக்காத பச்சை காய்கறிகள் மட்டுமே படைக்கப்படும். இந்த விரதம் அம்மன் நோய்களை தாங்கி மக்களை பாதுகாக்கும். அம்மன் நமக்காக விரதம் இருக்கும் இந்த நாட்களில் பக்தர்கள் தானும் அம்மனுக்காகவே விரதம் இருந்து வேண்டினால் பிணிகள் விரைவில் நீங்கும். அம்மனை நோய், உடல் உஷ்ணம், எரிச்சல் ஏற்படும் நோய்கள் நீங்க நேர்த்திக்கடன் செய்யப்படுகிறது. பச்சை மாவில் வெல்லம் கலந்து மாவிளக்கு செய்து அதில் தீபம் ஏற்றி அம்மனுக்கு சமர்ப்பிப்பார்கள். இன்னும் தீச்சட்டி, கண்மலர், தீச்சட்டி எடுப்பது, கண்மலர் வாங்கி வைப்பது, ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு பரிகாரம் செய்தால் நோய்கள் குணமடையும். ஞாயிற்றுக்கிழமை வழிபடும் முறை: காலை சூரிய உதயத்தின் போது அம்மன் நாமத்தை சொல்லி மனதார வழிபடுவது. உங்களுக்காக நீங்கள் சமைத்த உணவை அம்மனுக்கு படைத்து பிறகு சாப்பிடலாம். வீட்டில் பசுவிற்கும் அகத்திக்கீரை கொடுப்பது அல்லது ஆதரவற்றவர்களுக்கு அன்னதானம் செய்யலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களது சிறிய ஆதரவு இன்னும் பல நல்ல வீடியோக்கள் உருவாக்க எனக்கு பெரிய ஆர்வத்தை கொடுக்கும். அனைவருக்கும் சமயபுரம் அம்மனை அருள் கிடைக்க வேண்டுகிறோம். நன்றி. நாளை தொடரும்.